ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். விருதுநகர் ஸ்ரீ ஜாம்பவான் சுதர்சன் அஸ்ட்ரோ ரெமிடிஸ் மற்றும் சுதர்சன் அஸ்ட்ரோ லேர்னிங் சென்டர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடிய, ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய இந்த திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடைசியாக இவ்வளவுலாம் நான் சூட்சுமங்கள் விஷயங்களை சொன்னால் கூட அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிட விதியையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பொருத்தமும் பார்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம முன்னோர்கள் இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது ஏதோ ஒரு 10 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்தது கிடையாது. ஏறக்குறைய ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த திருமண பொருத்தம்ன்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அது ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா 1000 வருஷம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்தந்த காலத்தில் அந்தந்த ஜோதிட குருமார்கள், குருநாதர்கள் அவர்களுடைய ஆளுமைக்கு ஏற்ற மாதிரி அந்த விதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு விதிக்குள்ளேயும் ஒரு சூட்சுமம் இருக்குது, காரண காரியத்தோடு தான் வச்சுருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா தினப்பொருத்தம். அப்படி பார்க்குறப்ப பெண்ணோட நட்சத்திரத்தில் இருந்து 2, 4, 6, 8வது நட்சத்திரமாக பையனோட நட்சத்திரம் இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுதான் தினப்பொருத்தம். அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 3ஆக இருந்தால் என்ன, 5ஆக இருந்தால் என்ன, 7ஆக இருந்தால் என்னான்னு சில நண்பர்களுக்கு சிந்திக்க தோன்றும். அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காந்தம் இருக்குது. அந்த காந்தத்துக்கு பார்த்திங்கன்னா வடதுருவம் தென் துருவம்னு ஒரு 2 முனைகள் இருக்கும். வடதுருவத்தையும், ஒரு காந்தத்தில் இருக்கக்கூடிய வடதுருவத்தையும் இன்னொரு காந்தத்தில் இருக்கக்கூடிய தென் துருவத்தையும் சேர்த்தா தான் ஒட்டும். நம்ம சின்ன பிள்ளையில் செஞ்சு பார்த்துருப்போம். இப்போயும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. இது 2 காந்தத்தில் இருக்கக்கூடிய வடதுருவத்தையும் இன்னொரு காந்தத்தில் இருக்கக்கூடிய வடதுருவத்தையும் நெருக்கி கொண்டு போனீங்கன்னா ஒன்று விளக்கும். இந்த ஒரு கான்செப்ட் தான் அங்கே இருக்குது. அப்போ 2 ஒரே மாதிரியான துருவங்களை சேர்க்கக்கூடாது. இதை நம்ம எப்படி பின்னிக்கணும் பார்த்திங்கன்னா, இப்போ பெண் அசுனி நட்சத்திரம், அப்போ அது வடதுருவம்னு வச்சுக்கோங்க. ஒரு காந்தத்தில் இருக்கக்கூடிய வடதுருவம். அதற்கு அடுத்த நட்சத்திரம் பரணினா அது நெகட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவோட துருவத்தையும் நெகட்டிவோட துருவத்தையும் இணைக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ பெண்ணு பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அது நெகட்டிவாக இருக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே இந்த துருவம், வடதுருவம் தென் துருவம்ன்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையாக வைத்து கொண்டு இவர்கள் அந்த 2, 4, 6, 8வது நட்சத்திரமாக பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் இருக்கணும்ன்ற ஒரு முக்கியத்துவத்தை தராங்க. இது நீங்கள் பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து வச்சு பார்த்துக்கலாம், ஆணோட நட்சத்திரத்தில் வச்சும் பார்த்துக்கலாம். ஒன்றும் மாற்றம்லாம் வராது. ஆனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இந்திய கலாச்சாரத்தெலாம் பார்த்திங்கன்னா பெண்ணுக்கும் பெண்மைக்கும் முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. அது என்ன சார், பெண்மை ரெண்டும்னா ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமை உடையதான். பெண்மைனாவே அங்கே ஒரு அனுசரணை இருக்கணும், கருணை இருக்கணும், பந்தபாசம் இருக்கணும். ஆண்மைன்றதா ஆளுமை திறன் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். இந்த 2மே இருக்கணும். இந்த பொறுப்புன்றதில் அப்போ பெண்களுக்கு பொறுப்பே இல்லைன்னா இப்போ பெண்களுக்கு ஒரு வகையான பொறுப்பு, குடும்ப நிர்வாகத்தை பார்த்துக்கிறணுன்றது. ஆணுக்கு அந்த குடும்ப நிர்வாகத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை
சேர்த்து தரக்கூடியது ஒரு ஆணோட குறிக்கோளாக இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பெண்ணும் சரி ஆணும் சரி எந்த காலத்துலேயுமே அவங்க வந்து தயாராக தான் இருக்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த தினப்பொருத்தம்ன்ற கான்செப்டில் இருக்கக்கூடிய சூட்சுமம் இதுதான்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த தினப்பொருத்தத்தில் வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். சரிங்களா? 2 4 6. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணப்பொருத்தம்ன்றது இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை 3 செட்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம்ன்ற மாதிரி 3 வகையாக பிரிக்கிறோம். தேவகணம்னு என்னன்னு பார்த்திங்கன்னா சாத்வீக குணமுடையவங்க. சாத்வீகம்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க, பொறுமை நிதானம் இருக்கக்கூடியவங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்வோம்ன்ற ஒரு தன்மையாக இருப்பாங்க என்ற அந்த தன்மை, அதான் சாத்விக்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக மனுஷகணம். இது மனுஷகணம்னு நம்ம சொல்கிறோம், மானுஷகணம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே கலந்துருக்கும். ரெண்டுமே கலந்துருக்கணும். என்ன எப்படி இருக்கும்? உலகப்பற்று இருக்கும், தெய்வீகப்பற்று இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த குடும்பப்பற்றுன்ற அந்த சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது தவிர்க்க முடியாது. நமக்கு வந்து மானுஷகணம் இருந்தாவே போதுமானது. தேவகணம் இருக்குன்றது பெரிய விஷயம், அது தெய்வீகமானது. நமக்கு வந்து மனுஷகணம் இருந்தாவே போதும். சரிங்களா? அப்போ அந்த குடும்பப்பற்று, அவனுடைய பற்றுன்றது ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கும் என்று நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக ராட்சச நட்சத்திரங்கள். இந்த ராட்சசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெயினாக வந்து பொறுமை இருக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எதையுமே ஒரு பொறுமை இல்லாமல் செய்யக்கூடியது. இப்போ நம்ம கூட ஒருத்தர் பிரச்சனை பண்ண வர்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த தேவகணத்துக்காரன் வந்து அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பொறுமையாக நிதானமாக ஒரு நிமிஷமாவது அதை யோசனை பண்ணி செய்வேன். இந்த மனுஷகணங்காரன் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கிடுவேன். ஆனால் இந்த ராட்சச கணத்துக்காரன் இருக்கேன் பார்த்தீங்களா, அடுத்த அந்த செகண்டு வந்து கூட அவங்க கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், போய் அவங்க கூட மல்லு கட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதனால் இந்த இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 27 நட்சத்திரங்களை 3ஆக பிரித்து, தேவகணம், ராட்சசகணம், மனுஷகணம், இந்த மாதிரி 3ஆக பிரித்து அதுக்குள்ளே இந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை அவங்க வந்து பிரித்து பார்க்குறத எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி 2, 3, 4, 5, 6 சொல்லி 10 வகையாக பிரித்து நம்ம ஜல்லடை போட்டு சலிக்கிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பெண்ணோட குணத்தையும் பையனோட குணத்தையும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருந்துட்டாலும் சரி, ஒருத்தரோட குணம் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அனுசரணை நல்லா இருக்கும். குடும்ப நடத்துறதுக்கு ரொம்ப எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுசரணை தான். சரிங்களா? அதை இந்த 10 பொருத்தங்களை நம்ம வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து முடிச்சிடலாம். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்களும் இது பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்துட்டாலும் அங்கே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பிரச்சனை வந்துடுது இல்லையா? இதை எளிமையாக நம்ம எப்படி நமக்கு நாமே, உங்கள் ஜாதகத்தை கூட கல்யாணம் இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக இருக்கும். அதை விட அந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரம் ப்ளஸ் ஊர், எந்த ஊரில் பிறந்தது, டெலிவரி பிரசவமான ஊர் எதுன்றதை பார்த்துக்கிட்டு, இன்றைக்கி வந்து மொபைல் ஆப்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் உங்கள் ஜாதகத்தை போட்டுங்க. ஏன் சார் பழைய அந்த நோட்டில் இருக்கிற ஜாதகத்தையே வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கூட ஒரு அவநம்பிக்கை ஒன்று இருக்குது. அதாவது ஆண் காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கணும், பெண் காலத்தில் பெண் பிறக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தவறுதலான ஒரு புரிதல் நம்ம வந்து ஜோதிடர் மத்தியிலையும் ஜோதிட அன்பர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு இருக்குது. அப்படிலாம் எந்த ஒரு மூல நூல்லையுமே சொல்லலை. என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஆண் காலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து ஆளுமைத்தன்மை ஆண்மைத்தன்மை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலத்தில் பார்த்தவங்க இந்திரா காந்தியை சொல்லலாம், ஜெயலலிதாவை சொல்லலாம் இல்லையா? அதாவது அவங்கள்ட்ட வந்து அந்த ஆளுமைத்தன்மை இருந்துச்சு. எந்த நேரத்துலையும் ஒரு துணிச்சலோட தைரியத்தோட ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. சரிங்களா? ரைட். இதே இது பெண் காலத்தில், பெண் காலம் அதாவது பெண் அம்சம், நவாம்சம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த காலத்தில் ஒரு ஆண் பிறந்துடுறான்னு வைங்களேன், அவன்கிட்ட வந்து நிதானம்னு சொல்லுவோம். அந்த இது மாறி தள்ளி கொடுக்கறது, எதையுமே தள்ளி தயக்கம்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். தயக்கம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு மாதிரி யோசனை பண்ணி செய்வோம். யோசனை பண்ணி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வீங்க, யோசனை பண்ணி செய்வீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே தள்ளி தள்ளி போட்டே போயிடுவாங்க. அப்புறம் இல்லாமல் போயிடும். அதனால் அது தயக்கம் அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்போ ஒரு ஆண் காலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைத்தன்மை ஆளுமைத்தன்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு பெண் காலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து கொஞ்சம் தயக்கம் நிறைந்தவரா, ஒரு பெண்மைத்தன்மை நிறைந்தவரா, இன்னும் சொல்கிறோம்னா ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவராக இருப்பாங்க என்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்படித்தான் அங்கே வந்து மூல நூல்களை சொல்லியிருக்க தவிர ஆண் காலத்தில் தான் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் காலத்தில் தான் பெண் குழந்தை பிறக்கும்லாம் எங்கேயுமே சொல்லலை. சரிங்களா? ரைட். இதை எதுக்கு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து மொபைல் செல்லில் உங்கள் ஜாதகத்தை போட்டுக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு சென்டரில் போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த ராசி நிக்கட்டம் நவாம்ச சக்கரம் ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ராசி கட்டத்தில் எந்த ராசியில் லான்னு போட்டிருக்கு, லக்னம்னு போட்டிருக்குன்னு பார்த்துருக்குங்க. சரிங்களா? அடுத்து பக்கத்தில் இந்த பக்கம் நவாம்ச சக்கரம் இருக்கு இல்லையா, அதில் ராசி சக்கரத்தில் எங்கன லக்னம்னு போட்டிருந்தோ அதில் இருந்து 1 3 4 5 7 9 10 11 இன்னும் கொஞ்சம் இதை எளிமை இருந்தால் 2 பேர் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் முடிவு பண்ணிடலாம். இன்னொரு சொல்கிறேன், இதை இன்னும் கொஞ்சம் அது எளிமையாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு நவாம்ச சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் 2 6 8 12 இருந்துடக்கூடாது. 2 6 8 12 எல்லாமே உங்களுக்கு வந்து ரெட்டப்பட நம்பராக இருக்கும். 2 6 8 12 ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதுறது தான் எழுதிக்கங்க. 2 6 8 12 இருந்துடக்கூடாது. அதுக்கடுத்து இன்னும் அதில் ஒரு சூட்சமம் கூட இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரலக்கணம் திரலக்கணம் உபயலக்கணம்னு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டினா கூட புத்தகத்தை ஏதாவது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதாவது சரலக்கணம்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், துலாம், இங்கே வந்து மகரம். இந்த லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வீடு வந்து பாதகஸ்தானம் கெடுதலை செய்யணும் ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி திரலக்கணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இது பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திர லக்னம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 9ஆம் வீடு, அந்த லக்னத்துலேருந்து 9ஆம் வீடு கெடுதலை செய்யும், பாதகத்தை செய்யும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உபய லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கார்னர் இருக்கும். ஒரு ராசி சக்கரம் இருந்தால் அதுக்கு 4 கார்னரில் இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த லக்னங்களுக்கு அந்த லக்னத்துக்கு 7ஆம் வீடு வந்து பாதகத்தை செய்யும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமாக நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. ஆனால் பலாவலம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? எது ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 2 6 8 12 அல்லது பாதக ராசியாக வீடாக நவாம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னம் வந்துடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுடைய ஜாதகத்தோட எடையை நீங்கள் போட்டு நீங்கள் எப்படி மேம்படணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரைட். இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க.
இதில் 2 பேர்த்தோட ராசி சக்கரத்தையும் விட்டுருங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ராசி சக்கரத்துக்குடைய நவாம்ச லக்னம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுடைய குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, அவரை மாற்றிக்குங்க. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இணைவு, பிரியம், இதை எப்படி சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கும் சரி, இல்லாட்டி இன்னைக்கு தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறவங்க பொருத்தம் பார்க்குறது நீங்கள் எப்படி 10 பொருத்தம் 11 பொருத்தம்லாம் பார்க்குறதோட அதை விட முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த பொருத்தம் என்னன்னா 2 பேர்த்தோட நவாம்ச சக்கரத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பெண்ணோட நவாம்ச சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னம், உதாரணத்துக்கு வந்து மேசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேசத்தில் இருந்தால் அடுத்து இந்த பையனோட நவாம்ச லக்னம் இந்த பெண்ணோட நவாம்ச லக்னத்துக்கு 2, 6, 8, 12 அல்லது பாதக வீடாக இல்லாமல் இருக்கான்னு பார்த்துருங்க. இது பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி பிரச்சனை வராது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ புயல், மழை, காற்று, சிரமம்லாம் வந்தால் கூட 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் அஃபெக்ஷன் சொல்கிற மாதிரிங்க, அந்த இது என்றைக்கும் ஒரு மாற்றம் வராது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ வந்து ஒரு பொண்ணு ஜாதகத்தை பார்க்குறோம். அந்த பொண்ணு ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து நவாம்ச லக்னம் வந்து மேசம். அடுத்து பையனோட நவாம்ச லக்னத்தை பார்க்குறோம். அவனுக்கு பற்றி பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்குது. மகரத்தில் அப்போ மேசத்துலேருந்து மகரம் வந்து 10. நான் சொன்னேன் 2, 6, 8, 12 அல்லது பாதக வீடாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இது 10ன்றது பாதகம் கிடையாது, 2, 6, 8, 12லையும் வரல. அப்போ 2 பேர்த்துக்குள்ள மிகச்சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும், ஒற்றுமை இருக்கும். இந்த பொண்ணு என்ன நினைக்குதோ அதவே அவரும் நினைப்பார். அதில் அந்த அந்த ஆம்பளை வந்து ஆம்பளத்தனமாகவே இருப்பாங்க, இந்த பெண் வந்து பெண்மைத்தன்மையாகவே இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆணுகிட்ட ஒரு பெண்மைத்தன்மையும் இருக்கும், இந்த பெண்ணுகிட்ட ஒரு ஆண்மைத்தன்மையாகவும் இருக்கும். இது எப்படி சார் அந்த பெண்ணுகிட்ட வந்து ஆண்மைத்தன்மை இருக்குன்னு சொன்னீங்க, பையன்கிட்ட வந்து அந்த ஆண்மைக்குள்ளே ஒரு பெண்மைத்தன்மை இருக்குன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த சூழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து மேச அம்சம்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ மேசம்ன்றது ஆண் ராசி. இந்த ஆண் ராசினாவே அந்த ஆளுமைத்தன்மையை குறிக்கும். சரிங்களா? அடுத்து இவருக்கு வாங்க, நம்ம இந்த பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்ச லக்னம் வந்து மகரத்தில் வருதுன்னு சொன்னேன். அது வந்து எப்படி இருக்குது, மகரம்ன்றது உங்களுக்கு வந்து பெண்ணோட தன்மை, பெண் ராசி. அது அந்த அவர்கிட்ட வந்து அந்த நளினமும் இருக்கும். அப்போ அதிகாரமும் இருக்கும், அந்த நளினமும் இருக்கும், பொறுமையும் இருக்கும், ஸ்நேகமும் இருக்கும். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நண்பர்களே, இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய இப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் மனசில் எடுத்து பார்க்கணும். பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.